தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12 வருஷம் இந்த பெண்மணிக்கு வியாதி, தன் சரீரத்திலே வேதனை, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வேதம் சொல்லுகிறது மனிதனுடைய உயிர் இரத்தம் என்று சொல்லி, அந்த இரத்தமெல்லாம் வீணாகி தன் சரீரத்திலே பலவீனத்தோடு வேதனையோடு பல பேரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் அவள் இருக்கிறாள். வசனம் சொல்லுகிறது 12 வருஷமாய் வியாதிப்பட்டவ வைத்தியர்களால் என்ன பண்ணப்பட்டாலாம்? அநேக வைத்தியர்களால் மிகவும் வைத்தியர்களால் சுகம் தானே வரணும். ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம போறோம், ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் பண்ண ஏதோ ஒன்று பண்றாங்க, கொஞ்சம் என்ன ஆகணும்? ஒரு மாற்றம் உண்டாகணும். ஆனா இவளுக்கு என்ன நடக்குது பாருங்க, வருத்தம் தான் உண்டாச்சு. சற்றாகிலும் எப்படி போட்டிருக்குது? சற்றாகிலும் அவளுக்கு குணமடையல. இந்த நிலையில நீங்க இருந்தா என்ன முடிவு எடுப்பீங்க? உலகத்திலே இப்படிப்பட்ட தீராத வியாதியில் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறவர்கள் ஏராளம் உண்டு. ஆமென். ஒரு பிரச்சனைக்கு வருடக்கணக்காய் தீர்வு கிடைக்காத பட்சத்துல மனிதர்கள் எடுக்கிற பெரும்பான்மையான முடிவு என்னவென்றால் தற்கொலை. ஆனா இந்த பெண்மணி பாருங்க, ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவள் வியாதிப்பட்டு கிடக்கிறாள். சற்றாகிலும் அவளுக்கு சுகம் கிடைக்கல. அவளுடைய ஸ்தோத்திரம் மருத்துவம் அவள் பார்த்த இடத்திலெல்லாம் அவளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தினதே தவிர, செலவை ஏற்படுத்தினதே தவிர அவளுக்கு சுகமே கிடைக்கல. பாருங்க, சில பலவீனத்தை நம்ம சொன்னாலே சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க பாருங்க, சில பேர் ஆலோசனை. நிறைய பேர் நம்ம ஊரில் டாக்டர் ஆகிடுவாங்கண்ணா, நம்மளை பார்க்க வரவங்கலாம். நம்ம படுத்துன்னு வச்சுங்க, உடனே எல்லாரும் டாக்டர் ஆகிடுவாங்க. டாக்டர் கூட அவளை சொல்ல மாட்டாங்க. சப்போ இவளுக்கு எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ பேர் இவளை ஒதுக்கி இருப்பாங்க. இவ வீட்டுக்கு போகாம எத்தனை பேர் ஸ்தோத்திரம் இருந்திருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கும் போது இவள் மனதளவிலும் சரீரத்தின் அளவிலும் மிகவும் வேதனைக்குள்ளாயிருக்கிறான். ஆனா ஒரு காரியம் அங்க நடக்குது பாருங்க, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அடுத்த வாக்கியம் வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அல்லேலூயா. சோ ஆண்டவர் கொடுக்கிற அற்புதத்தை, சுகத்தை, விடுதலையை உணரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். சோ இயேசு உடனே சொல்றார், என்னை தொட்டது யார்? என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஒரு வல்லமை, அந்த வல்லமை நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய வியாதிகள் எத்தனை வருடங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருந்தாலும் சரி, தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள வருமானால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். ஆமென். அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். அவள் விசுவாசத்தோடு சொல்றா, நான் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை ஆடைய தொடுவேன், அப்ப நான் சுகமடைவேன் சொல்லி அவளுடைய நம்பிக்கை. நீங்க கூட நம்புங்க, நான் இன்னைக்கு ஜெபிப்பேன், நான் சுகமடைவேன். இன்னைக்கு ஆராதனையில பங்கு பெறுவேன், நான் சுகமடைவேன். நான் இன்னைக்கு இந்த ஊழியத்தை செய்வேன், நான் சுகமடைவேன் சொல்லி நீங்கள் விசுவாசமான சில தீர்மானங்களை எடுங்கள். அந்த தீர்மானம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற வல்லமையை உங்களுக்குள்ள கொண்டு வரும். அல்லேலூயா. பாருங்க, இவ இயேசு கிட்ட ஒண்ணுமே பேசல, ஏசப்பா கிட்ட ஒண்ணுமே
பேசல, எனக்கு தொட்டு ஜெபம் பண்ணுங்க இல்ல தொடாம ஜெபம் பண்ணுங்க எதுவுமே சொல்லல. அவள் விசுவாசித்தாள். விசுவாசத்தோடு கூட போய் தொட்ட மாத்திரத்துல ஒரு வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. அவள் அவள் வந்து இயேசுவின் கைய கூட தொடல. அவர் போட்டிருந்த ஆடையின் ஓரத்தை தொட்டான்னு எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருக்கிறோம்? சர்ச்சுக்கு வரோம், விசுவாசமா வரோமா? இன்னைக்கு என் சூழ்நிலை மாறும், இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசுவார், இன்னைக்கு என்னை கர்த்தர் தொடுவார், இன்னைக்கு தெய்வ பிரசன்னம் என்னை நிரப்பும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பத்திற்கு இன்னைக்கு ஒரு தெளிவு உண்டாகும். எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வருகிறோம்? நீங்க நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட நிச்சயமாய் பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இந்த வியாதி அவளை ஆட்கொண்டது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வியாதி வருகிறது. சரி, வியாதி ஏன் வருகிறது? பாவத்தின் நிமித்தமாய் வியாதி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வியாதி, சிலருக்கு தீராத வியாதி. இப்படிப்பட்டவைகள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய காரணம் என்னன்னா பாவம் தான் காரணம். அல்லேலூயா. இயேசு குணமாக்குகிறார். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா என்ன சொல்லணும்னா, இயேசு குணமாக்குகிறார். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரோமரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 23ஆம் வசனத்தை இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ரோகம் என்பது வியாதி. கவனிங்க, இந்த வேத பகுதியில 2 விஷயம் சொல்லுகிறது. ஒன்று, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறவர்கள் வியாதிக்கு நேராக தள்ளப்படுகிறார்கள். ஆமென். ஆண்டவர் என்று மகிமைப்படுத்தாமல் ஆண்டவருடைய மகிமையை, ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதனுக்கோ அல்லது பறவைகளுக்கோ அல்லது ஏதோ ஒரு விலங்குகளுக்கோ அதை செலுத்தி அதையே கொண்டாடுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனை விட்டு விட்டு வேற ஒன்றை சேவிக்கிறவர்களுக்கு வியாதி வரும். ஆமென். இரண்டாவது, பாவம் செய்கிறவர்களுக்கு வியாதி வரும். இந்த உலகத்திலே வியாதிகள் எக்கச்சக்கமாய் இருக்கிறது. எப்பெல்லாம் வியாதிகள், புது வியாதி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் மனிதனிடத்துல பாவம் பெருகினதோ அப்பெல்லாம் புது புது வியாதிகள் வந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில தப்பிதங்களை செய்யும் பொழுது வியாதிகள் வருகிறது. பாவத்தினாலதான் வியாதி. பாருங்கள், எய்ட்ஸ் எதனால் வருகிறது? தவறான உறவு முறைகள். சில குடி பழக்கத்தினாலே சில அவயங்களில் கெட்டு போகிறது, ஃபங்க்ஷன் ஆகாம போகிறது. ஏதோ ஒரு விதமான பாவம் உள்ளே வரும் பொழுது மனிதனுடைய சரீரத்திலே வியாதி வருகிறது. அல்லேலூயா. சோ ஏன் அப்படின்னாக்கா, பாவம் செய்ததனால் மனுஷன் தேவ மகிமையை இழந்து விட்டான், தேவ உறவை இழந்து விட்டான், தேவ சமூகத்தை இழந்து விட்டான், தேவன் வைத்திருந்த இடத்தை விட்டு அவன் வெளியேற்றப்பட்டான், அவன் இஷ்டம் போல வாழ்ந்தான். ஆகவே அவனுடைய சரீரத்திலே வியாதிகள் வர ஆரம்பித்தது. ஒரு மனிதனுடைய சரீரத்திலே வியாதி வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் பாவம். ஒருவேளை உங்களுக்கு வியாதி பட்டு இருப்பீர்களானால், வியாதி வந்திருக்கும் என்றால், சோ நீங்கள் முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன அக்கிரமம் செய்தேன், நான் என்ன மீறுதல் செய்தேன் என்று சொல்லி உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. வியாதி, இந்த வியாதி எனக்கு ஏன், நான் என்ன பாவம் செஞ்சேன் சொல்றாங்கல்ல சில பேர், பேச்சுவாக்கில் சொல்றாங்களே, நான் என்ன பாவம் செஞ்சேன், எறும்புக்கு கூட துரோகம் பண்ணது இல்லையே. ஆண்டவரை கேட்டதான் தெரியும் நீ என்ன செஞ்சேன்னு. ஆண்டவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமேனே வரலையே. அல்லேலூயா.
இந்த பலவீனம் எதனால, இந்த வியாதி எதனால, இந்த பிரச்சனை எதனால நம்முடைய வாழ்க்கையில் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 103:3 சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினார். அப்போ நோயை குணமாக்கணும்னா என்ன செய்யணும்? அக்கிரமத்தை மன்னிக்கணும். அப்போ நோய் எதனால வந்தது? அக்கிரமத்தினாலதான் வந்திருக்குது. அல்லேலூயா. இரண்டாவது மத்தேயு சுவிசேஷம் 9:2 7 வரையிலும் ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு என்ன சொன்னாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் திமிர்வாதக்காரனாக கை கால் விழுந்தவனாக படுத்துக்கிட்டு இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து நீ எழுந்து நடன்னு சொல்லல, மாறாக என்ன சொன்னார்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. 38 வருஷமாய் வியாதியாய் கடந்தவனை எழுந்து நடன்னு சொல்லிட்டாரு. ஆனா தேவாலயத்துல பார்க்கும்போது அவனை பார்த்து சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாத. அப்போ மிகப்பெரிய காரணம் என்னன்னா பாவம் தான். அல்லேலூயா. சோ இரண்டாவது பாருங்கள், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 13:11 வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால் அதில் போடப்பட்டிருக்கிறது, 18 வருஷமாக அசுத்த ஆவியினாலே கட்டப்பட்ட ஒரு பெண்மணி கூனியா இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாதவளா இருந்தாள். அப்போ பிசாசு என்ன செய்ய முடியும்? வியாதிய கொண்டு வர முடியும். ஆமென். ஒன்னு பாவத்தினால வியாதி வருகிறது, 2 பிசாசு வியாதியை கொடுக்கிறான். சில பில்லி சூன்யங்களை வைக்கிற ஜனங்கள் இந்த உலகத்திலே உண்டு. சில பலவீனப்படுகிறவர்கள் பாருங்க, போய் பரிசோதனை செய்வாங்க ஹாஸ்பிட்டல்ல, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தான் ரிசல்ட் வரும். ஆனா அவங்களுக்கு சொல்லுவாங்க, எனக்கு வலி இருக்குது, எனக்கு வேதனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ரிசல்ட்ல ரிப்போர்ட்ல ஒன்னும் இல்லைன்னு வரும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசு, பில்லி சூன்யம், அந்தகார வல்லமை, பொல்லாத ஆவிகள். இதுதான் காரணம். 18 வருஷமாய் அவள் கூனியாய் இருந்தாலாம். எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனி. உங்க வாழ்க்கையில நிமிரவே முடியாத சூழ்நிலை, சரீர பிரகாரமும் மட்டும் இல்ல, வாழ்க்கையிலே நிமிர முடியாத சூழ்நிலை. சோ இதெல்லாம் சத்துரு கொண்டு வர முடியும். அல்லேலூயா. யோபுவின் சரீரத்துல பார்க்கிறோம், மொச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவனுக்கு வியாதி, பருக்களால் நிரப்பப்பட்டிருக்கிறான். சொரியாசிஸ் வந்துடுச்சுன்னு சொல்லப்படுகிறது. சோ இதை யார் கொண்டு வந்தது? பிசாசு. நம்ம அதை தெளிவா இந்த வேத புத்தகத்துல வாசிக்கிறோம், யோபுவின் புஸ்தகத்துல. அப்போ பிசாசால என்ன கொண்டு வர முடியும்? வியாதிய கொண்டு வர முடியும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, பிசாசுனால வியாதியை கொண்டு வர முடியும். சில நேரத்துல வியாதி வந்துட்டா பிசாசு வந்து அதை அதிகரிக்க முடியும். அல்லேலூயா. வேதனை என்ன பண்ணுறதும் பிசாசு என்ன பண்ணும்? அதிகப்படுத்தும். சோ பிசாசினால் வியாதி வரும். சில அசுத்தாவியை ஏவி விட்டு அனுப்புறான் பாருங்க, அதனால வியாதி வரும். சோ மூன்றாவது நீதிமொழிகள் 11:17. மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். கடூரனோ தன் உடலை என்ன செய்யறான்? அலைக்கழிக்கிறான். அந்த உடலை அலைக்கழிக்கிறது. சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லை, சரியான அளவு தண்ணி குடிக்கிறது இல்லை. சில பேர் நிறைய சாப்பிட்றது. ஸோ தன் உடலை தானே என்ன பண்ணிக்கிறாங்க? கெடுத்து கொள்ளுகிறார்கள். வியாதி எதனால வரும்? முன்னாலேயே வரும். ஒன்று பாவத்தினால வரும், 2 பிசாசுனால வரும், 3 அந்தந்த மனுஷனே தன் சரீரத்தை ஒழுங்காக பாதுகாத்து கொள்ளாம, குறிப்பாய் சாப்பாட்டு விஷயத்துல, சுத்தமா இருக்கிற விஷயத்துல, குளிக்கிறதுல. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களிலே தன்னை சரிவர ஒரு மனிதன் பராமரிக்காவிட்டாலும் வியாதி வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் சரியா சாப்பாடுறதுனால என்ன வியாதி வருது? சாப்பிடாததுனால அல்சர். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, அதுக்கு பேர் என்னது? அப்பண்டிஸ். பாருங்க நிறைய பேருக்கு இருக்குது போல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகினாலே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில உங்களால கூட சில வியாதி வருமா. ஆகினால நீங்கள் தேவன் கொடுத்ததை ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு பாருங்க, தேவையில்லாததை சாப்பிட்றாங்க ஜனங்க. ஸோ பிரயோஜனம் இல்லாத சாப்பிட்றாங்க, ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்றான். ஸோ இன்னைக்கு அதெல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு வியாதியை வரவித்து கொண்டு மருத்துவமனைக்கு போய் நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க, கடையில் விற்கிற எல்லா பொருளும் நல்ல பொருள் இல்லை.
நீங்கள் அந்த கவரில் அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்னென்னா கலந்துருக்கிறான். எப்படி ஒயின் ஷாப்பில் குடி உடலுக்கு கேடுன்னு எழுதியிருக்கிறானோ அதே போல் அதுலேயும் எழுதியிருப்பானா. இதில் என்னெல்லாம் கலந்துக்கிறேன், இதை யார் எந்த வயசுக்கு உட்பட்டவங்க சாப்பிடலாம், எந்த வயசுக்கு உட்பட்டவங்க சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் எழுதியிருப்பான். நம்ம என்னைக்காச்சும் அதை படித்து பார்த்துருக்குறோமா? ஒரு நாளும் இல்லை. இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்துடுச்சு. என்ன வந்துச்சுங்க? ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னா என்னதுங்க? ஃபாஸ்ட்டாக சாப்பாடு வேகிறதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, ஏற்கனவே வேக வச்சுருப்பான். அதை கொண்டு வந்து அந்த கடாயில் போட்டு ஒரு 2 குலுக்கி அந்த எண்ணெய் எப்போ யூஸ் பண்ண எண்ணெய் தெரியாது, அதை ஊற்றி, ஸோ அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு சிலதெல்லாம் ஊற்றி அவன் கொடுப்பான். அப்படியே அழகாக சந்தோஷமாக நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அத்தனையும் விஷம். அத்தனை என்னதுங்க? ஸ்லோ பாய்சன். ஸோ அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்மளே நம்முடைய உடலை கெடுத்து கொள்ளும்படி சில காரியத்தை செய்கிறோம். சாப்பாட்டு விஷயத்துல நம்முடைய உடலை சரியாக பாதுகாப்பதில், பேணி காப்பதில் நம்ம கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலருடைய நகங்கள்லாம் பாருங்க அப்படியே அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கோட சாப்பிடுவாங்க. இப்போ என்ன வாந்தி பேதி தான் வரும். கையை கழுவவே மாட்டாங்க, ஒரு சுத்தமே இருக்காது. பிரைஸ் காட். அல்லேலூயா. சில வீடுகள் பாருங்க, ஸ்தோத்திரம், ஆண்டுடைய நாமத்துல சொல்றேன், உண்மையான தேவ பிள்ளையினுடைய வீடு சுத்தமா இருக்கும். சீக்கிரமா உங்க வீட்டுல எல்லாம் வந்து இனிமே ஜெபத்துக்கு வந்தா முதல்ல கிச்சனை தான் பார்க்கணும். அல்லேலூயா. சுத்தமா வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் வருகிற இடம் சுத்தமா தான் இருக்கும். ஆமென். நம்முடைய வீட்டை நம்ம பராமரிக்கணும். பாருங்க, எதனால பிரச்சனைகள் வருது, வியாதி வருது. ஒரு இடத்துல தண்ணி அப்படியே தேங்கி நின்னா கொசுக்கள் வருது, கொசுனால வியாதிகள் வருது. அப்போ இது எல்லாமே தன்னைத்தானே மனுஷன் என்ன பண்ணிக்கிறான்? கெடுத்து கொள்ளுகிறான். இப்போ சில வியாதிகள்லாம் மனுஷனே உருவாக்குறான். ஆண்டவர் அனுப்பினது போதாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? மனுஷனே உண்டாக்கி அதை சில நாடுகள் மேல், சில மனிதர்கள் மேல் அனுப்புவதற்கு அவன் பார்க்கிறான். ஆகவே வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே கெடுத்து கொள்வதனால் வியாதி வரும். ஒன்று பாவம், இன்னொன்று பிசாசு, இன்னொன்று தன்னைத்தானே கெடுத்து கொள்வது. ஸோ 4வதாய் ஒரு வியாதி இருக்கு. ஒரு எப்படி வருது வியாதி என்று சொல்லி ஒரு சம்பவம் இருக்கிறது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல், இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதியாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களா. நம்மில் அநேகருக்கு வந்த வியாதி அப்படிதான் ஆண்டவர் மாற்றினார். ஆமென். நம்முடைய வியாதியிலே நாம் மடிந்து போகுவோம், செத்து போயிடுவோம் நினைச்சாங்க இந்த உலகம். ஆனா கர்த்தர் நம்மை சுகமாக்கி அவருடைய மகிமைக்கென்று நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. வியாதி பல விதத்திலே வரலாம், ஆனால் ஆண்டவர் பார்க்கிற விதத்தை பாருங்கள். இந்த வியாதி தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று வந்திருக்கிறது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? லாசரு செத்து போயிட்டான். இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி இல்லைன்னு தான் சொன்னார், ஆனா செத்துட்டான். சோ 4 நாள் கழித்து ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தில் வருகிற வியாதி கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்துல கவனிங்க, சில வியாதி நமக்கு இருப்பதே தேவனுக்கு மகிமை தான். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வியாதி எதுக்கு? நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, பெருமைப்படுத்தாதபடிக்கு எனக்கு இந்த பலவீனத்தை தேவன் கொடுத்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆனாலும் அவர் ஜெபிக்கிறார். உங்களுக்கு ஒரு ரகசியம் இதில் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் 3 முறை ஜெபம் பண்ணணும். நீங்களையா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகணும். அல்லேலூயா. இயேசு கெத்செமனே பூங்காவில் எத்தனை வாட்டி ஜெபிச்சாரு? 3 முறை ஜெபித்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஆகிலும்
என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. தேவன் பாருங்க, பிதா இந்த பாத்திரம் அவரை விட்டு நீங்க கூடாது, அவர் பாடுபடணும்னு வச்சிருந்தாரு, அதை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஆமா, கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 முறை கர்த்தரிடத்துல வேண்டினேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருங்க இந்த மாதிரி சொல்ல முடியும்? பலவீனம் எனக்குள்ள இருக்கிறதுனால, அந்த பலவீனத்தினால இயேசுவின் வல்லமை என் மேல தங்குது, அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. பலவீனங்கள் வந்தா நம்ம அழதானே செய்வோம். ஆனா இவர் வித்தியாசமா சொல்றாரு, இந்த பலவீனம் எனக்கு நல்லது. சில நேரத்துல சில பிரச்சனைகள் நல்லது, சில குறைவுகள் நல்லது. ஏனென்றால் நம்மை நாம் உயர்த்தாதபடிக்கு ஒரு 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 சரியான சமமான ஒரு நிலையில இருப்பதற்கு அது நமக்கு போதுமானதா இருக்கும். அல்லேலூயா. ஸோ சில பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்களனாலும் கவலைப்படாதீங்க. ஸோ அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் நல்ல ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நல்லா பாடுறேன், பிரசங்கம் பண்ணுறேன், எல்லாமே ஓகேவா இருக்குது. ஆனால் எனக்கு சில நேரத்தில் வார்த்தைகள் தொத்தி தொத்தி வரும்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அதுதான் என்னுடைய பலவீனம்னு வச்சுக்கிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுதான் என்னுடைய பலவீனம்னு வச்சுக்கிங்களேன். அந்த பலவீனத்துக்காக நான் ஜெபிக்கணும். ஜெபிச்சோம் எனக்கு நீங்களனா, அந்த பலவீனத்தோடு கர்த்தரை நான் உண்மையாய் கனப்படுத்தணும். அல்லேலூயா. புரியுதா? ஆமென். எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, ஆனா நான் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, என் காது தான் சரியில்லை, மூக்கு தான் சரியில்லை, கண்ணு தான் ஏதோ ஒண்ணு. ஜெபம் பண்ணுங்க, மாறினா ஸ்தோத்திரம், மாறாட்டாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன் அதை கொடுத்துருக்கிறாருன்னா, நாம தேவையில்லாத பெருமைக்குள்ளாய் போயிடக்கூடாது. அல்லேலூயா. குள்ளமா இருந்தாலும் ஸ்தோத்திரம், உயரமா இருந்தாலும் ஸ்தோத்திரம், குண்டா இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஒல்லியா இருந்தாலும் ஸ்தோத்திரம். ஆனா மாறுறதுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணியும் மாறலன்னா ஸ்தோத்திரம். நீ ஜெபமே பண்ணாம நான் குண்டாவே தான் இருப்பேன், நான் ஒல்லியாவே தான் இருப்பேன், நான் குள்ளமாவே தான் இருப்பேன்னாக்கா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஸோ ஆகினால தெய்வ பிள்ளைகளை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் நமக்கு உண்டாகிறது. ஆமென். ஆகினால சில வியாதிகள் நமக்கு நல்லது. இங்க எத்தனையோ பேர் சாட்சி சொல்லுவீங்க, எதனால ரட்சிக்கப்பட்டீங்க? ஒரு வியாதி வந்தது பாஸ்டர், அதனாலதான் நாங்க ஆண்டவரை தேடி வந்தோம், ஆண்டவர் எங்களை தேடி வந்தாரு, சுகமாக்கிட்டோம், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த வியாதி நல்லது. ஒரு பிரதர் சாட்சி சொன்னார், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், நான் பிசாசுக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்கு வித்தியாசமா இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்டதுக்காக பிசாசுக்கு, அவர் சொன்னாரு, என்னை பிசாசு பிடிச்சிருந்தது, அந்த பிசாசுல இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு எங்கெங்கயோ போனேன். ஒருத்தன் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், குறி சொல்றவனே சொல்லிட்டான், இது எங்கேயும் சரியாவது, நீ ஏசு கிட்ட போ சரியாயிடும். அல்லேலூயா. ஆமென். சரி ஆயிடுச்சு. சகோதரனே சகோதரியே, சில பலவீனங்கள் நமக்கு நல்லது, ஆனாலும் அது நீங்கும்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கடமையை நம்ம ஜெபிக்கணும். 3 முறை ஜெபிக்கணும், உருக்கமாய் உண்மையாய் ஜெபிக்கணும். அதை நீக்க கூடுமானால் நீக்குவார். அது நமக்குள்ள இருக்கணும்னா இருப்பார். எலியாவை விட எலிசா டபுள் போர்ஷன் பெற்றவர், 2 மடங்கு அற்புதங்களை செய்தவர். ஆனால் வேதம் சொல்லுகிறது எலிசா வியாதிப்பட்டிருந்தான். அல்லேலூயா. அந்த வியாதி அவருக்கு நல்லது. நாகமான் வந்தபோது ஏன் வெளியே கூட வந்து எலிசா பார்க்கலனா, காரணம் அவருக்கு வியாதி இருந்தது, அதனால உள்ள இருந்தார். வியாதி உள்ள ஒரு மனுஷனை பார்த்து நாகமான் வார்த்தையை கேட்டாக்கா நம்ப மாட்டான், விசுவாசிக்க மாட்டான்னு உள்ள இருந்தே அவர் சொல்றாரு. அல்லேலூயா.
ஆனா நல்லா புரிஞ்சு பாருங்க, கவனமா பாருங்கன்னா, எலிசா அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல சில வருஷம் கழிச்சு ஒருத்தனை அடக்கம் பண்ண கொண்டு வர்றாங்க. யுத்தத்துக்கு ஜனங்க வந்ததுனால அந்த டெட் பாடியை எலிசாவினுடைய அந்த கல்லறை மேல் தூக்கி போட்டுட்டு ஓடிட்டாங்க. ஸோ அந்த எலும்பு பட்ட உடனே ஒரு வல்லமை புறப்பட்டு இந்த செத்து போன மனுஷன் உயிரோட வந்துட்டான். அல்லேலூயா. எலிசா வியாதியோடு தான் செத்தாரு. வியாதினால சாவல, வியாதியோடு செத்தார். ஆனா அந்த எலும்புல என்ன இருந்துச்சு? வல்லமை இருந்துச்சு. அப்ப நல்லா கவனிங்க, சில பலவீனம் நமக்கு நல்லது. அல்லேலூயா. அதுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கணுமே தவிர குறை சொல்லக்கூடாது. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் வியாதி வருகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த வியாதியை யார் குணமாக்குவார்னா இயேசு குணமாக்குவார். அல்லேலூயா. ஏன் இயேசு குணமாக்க முடியும்? ஏன் இயேசுவால் அதை செய்ய முடியும் என்றால் ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8 to 13 வசனம் வரைக்கும். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போல் வென்றால் போகிறேன், மற்றொருவனை வா வென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். பாருங்க, கவனிங்க, ஆச்சரியப்பட்டார். அவன் சொல்றான், நான் ஒரு அதிகாரியா இருக்கிறேன், என் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் நான் சொல்வதை செய்கிறார்கள். ஆகவே இயேசுவை அவன் எப்படி பார்த்தான் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ளவராய் பார்த்தான். அல்லேலூயா. இயேசுவால என்னை குணமாக்க முடியும், உன்னை குணமாக்க முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லவர், அவர் எல் ஷடாய், அவருக்கு சர்வத்தின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது, பிசாசின் மேல் அதிகாரம் இருக்கிறது, வியாதியின் மேல் அதிகாரம் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். கூடவே இருக்கிற யூதர்களை காட்டிலும் இந்த அந்நியன் விசுவாசிக்கிறான். எப்படி விசுவாசிக்கிறான்? ஏசப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் ஆயிடுவான். அல்லேலூயா. சோத்திரம். சில பேருக்கெல்லாம் வந்து எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணாதான், அதுவும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவன் எப்படி இருக்கிறான்? வார்த்தை மட்டும் சொல்லுங்கப்பா. ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதே. தொடர்ந்து வாசிங்க. தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். பாருங்க, இங்க ஒரு காரியத்தை ஆண்டு சொல்றாரு. அநேகர் கிழக்கே வடக்கே தெற்கே மேற்குல தான் வந்துருவாங்க. ஆனா ராஜ்யத்தின் புத்திரராயிருக்கிற இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? நிறைய பேர் விசுவாசம் வைக்காததுனால அவர்கள் இருளிலே பங்கடைவார்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. சரி, கவனிங்க. ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர், அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி அற்புதம் செய்த பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம், அங்கு இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தார்கள். அவர் சொல்ல ஆகிறதை அவர் கட்டளையிட நிற்கிறது என்று சொல்லி. ஆகவே இயேசு உங்களை சுகமாக்க வல்லவர், ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சோ உங்க வாழ்க்கையில் அவரால் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. இரண்டாவதாக யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் நம்முடைய இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் நமக்கு. 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். அல்லேலூயா. சோ நம்முடைய வியாதிகளுக்கான பரிகாரத்தை அவர் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். ஆகவே அவர் நம்மை சுகமாக்க முடியும்.
ஆமென். சோ அவர் சர்வ வல்லவர், அதனால நம்மளை சுகமாக்க முடியும். இரண்டாவது, அவர் நமக்காக பரிகார பலியாக மரித்து விட்டார். நம் மீது விழ வேண்டிய அடிகளை, நம்முடைய பாவத்தி நிமித்தமாய் வரவேண்டிய அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 53ஆம் அதிகாரம் ஏசாயா 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ராமேன் சொல்லுவோமா? சோ இயேசு எனக்காக காயப்பட்டதனால, இயேசு கிறிஸ்து என்னுடைய அக்கிரமத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக நொறுக்கப்பட்டதனால, எனக்கான பரிகார பலியாய் அவர் மாறினதனால எனக்கு சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா. என் வியாதி எல்லாம் நான் இல்லை, அவர் சுமந்துகிட்டாரு, அதனால எனக்கு விடுதலை. அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, இயேசு சர்வ வல்லவர். இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பரிகார பலியாய் மரித்திருக்கிறார். மூன்றாவது பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், மூன்றாவது பார்க்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தர் மனது உருக்கிறவராக இருக்கிறார். மன உருக்கம் உள்ளவர். அவர் சர்வ வல்லவர், அவர் பரிகாரி, நமக்கானது எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிறாரு. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி அல்லேலூயா, மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு பேசினார். மாத்திரமல்ல, இந்த குஷ்டரோகி சொன்ன இல்லைங்களா, குஷ்டரோகி மேல் மனதுருகியும் தொட்டு அவனை குணமாக்கினார். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் மனது உருகிற ஆண்டவர். நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவர் காணாதவர் போல் அல்ல, அவர் தாமே நமக்காக இரக்கப்படுகிறவர், பரிதாபப்படுகிறவர். உபத்திரவப்படுவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுவதே கிடையாது. உங்கள் வேதனையை அவர் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உங்களுக்கு சுகம் கொடுக்க அவர் மன உருக்கம் உள்ளவர். என் பிரச்சனை என் குடும்பத்துல யாருக்கும் புரிய மாட்டேங்குது, என் வியாதி என் வழி யாருக்கும் புரிய மாட்டேன்னு நீங்க ஒரு வேளை புலம்பலாம். ஆனா அதை புரிந்து கொண்ட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்வதற்கு நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. தேவையில்லாத ஆட்கள் கிட்ட உங்க பலவீனத்தை சொல்றதுனால பரிதாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் நினைக்காதீங்க. தேவையில்லாத ஆட்கள் கிட்ட நீங்க அப்படி சொல்லும் போது உங்களை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நோவு பிடிச்சவன் தான் சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் எளிதாக நம்மை காயப்படுத்திடுவாங்க. சில பேர் பரிதாபப்பட்டு நமக்காக சொல்லலாம், பேசலாம், ஆனா அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. மற்றவங்க பரிதாபப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில சுகம் வந்துருமா? வராது. ஆனா இயேசு பரிதாபப்படுறதுனால நமக்கு நிச்சயமாய் சுகம் வரும். அல்லேலூயா. பாருங்க, மனதுருகி தொட்டாராம், ஒரு அற்புதம் நடந்துச்சு. சில பலவீனங்கள் கர்த்தர் நம்ம மீது மனம் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்னு தெரியல. சில பலவீனம் வந்துட்டான், அப்படியே ஆண்டவர்கிட்ட கழுவும் பாருங்க. அந்த அதுவும் மிட் நைட்ல வந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏசப்பா, எதனா செஞ்சதெல்லாம் மன்னிச்சிருங்க ஏசப்பா. சிலதெல்லாம் அப்படியே நமக்கு கனவு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வரும். ஆண்டவரே, இதுதான் செஞ்சேன். அவரு பாருங்க உடனே நம்ம மேல மனதுருகி நமக்கு என்ன செஞ்சிடறாருங்க? சுகம் கொடுத்துரு. அவர் சர்வ வல்லவர், அவர் பரிகாரி, அவர் மனதுருகிறவர். ஆகவே இயேசுவின் இடத்திலிருந்து உனக்கும் எனக்கும் சுகம் நிச்சயம். ஆமென். அவர் நல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். ஆகவே அவர் சுகம் கொடுப்பார். எசேக்கியேல் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 34:16. நான் காணாமல் போன என் ஆடுகளை தேடுவேன், துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன், எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவேன், நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதாய் அவர்களை மேய்த்து. ஆமா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க நம்ம மேல் மனது இருக்கிறார். நம்முடைய எலும்புல இருக்கிற பிரச்சனை, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை அவர் பார்க்கிறார். ஒரு மேய்ப்பன் சரியாய் ஆடுகளை நடத்தாததை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரே அந்த ஆடுகளுக்காக இறங்கி வந்து செயல்படுவதாய் வாக்கு கொடுக்கிறார். அவர் மனது உருகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் மனதுருகிறவர், அவர் மனதுருகிறவர். உங்கள் மேல் நிச்சயமாய் அவர் மனதுருகுவார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க?
ஸோ அவர்கிட்ட இருந்து எனக்கு சுகம் வரும். ஏன்னா அவர் சர்வ வல்லவர், அவர் பரிகாரி, அவர் மனதுருகிறவர். இந்த 3 காரியத்தை உணர்ந்து யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்குறீங்களோ அவர்களை கர்த்தர் பூரண சுகத்தினால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சரி, வியாதி ஏன் வருது தெரிஞ்சிருச்சு. இதை சுகமாக்குற டாக்டர் யாரு தெரிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு ஒரு விலை இருக்குது, அதை நம்ம கொடுக்கணும். இந்த கடையில இந்த பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, நமக்கு அந்த பொருள் வேணும்னு தெரிஞ்சிருச்சு. அதை வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ரூபாவை அதுக்கு அந்த மதிப்புக்கு ஏற்றதை கொடுக்கிறோம். அதுபோல இங்க ஒவ்வொருவரும் சுகம் பெறுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் சுகம் பெற விரும்புறீங்க? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க, வேகமாய் நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 30:2 வாசியுங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சரி, ஃபர்ஸ்ட் ஆண்டவரை என்ன பண்ணணும்? நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி பார்க்கணும். 2வது அவரை நோக்கி கூப்பிடணும். வழி அருகே பிச்சைக்காரன் இருந்தான், அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இயேசு இந்த பக்கமா வர்றாருன்னு தெரிஞ்சவன் அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அநேகர் அவனை அதட்டினார்கள், அடக்கினார்கள். ஆனால் அவன் அதட்டலுக்கும் அடங்களுக்கும் பயப்படல. இன்னும் உரத்தை சத்தமாய் கூப்பிட்டான். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு இயேசுவானவர் நின்று அவனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நீ வியாதியோடு இருக்கிறையா, பலவீனத்தோடு இருக்கிறியா? ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடணும். ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, என் வியாதியை நான் போய் சொல்லணுமா, ஜப குறிப்புல சொல்லணுமா? யோசிக்காத. ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுக்கணும்னா அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். 2 ராஜாக்கள் 20:1-5 வரையிலும் எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனை பார்த்து ஸ்தோத்திரம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார், உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் முடிய போகிறது, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு உடனே அவர் வெளியே வருகிறார். வெளியே வர்றதுக்குள்ள எசேக்கியா என்ன பண்ண தெரியுமா? சுவர்புறமாய் திரும்பி கண்ணீரோடு கூட தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் எங்கேயும் ஓடல, எங்கேயும் போடல, இருக்கிற இடத்திலேயே அப்படியே ஒரு ஜெபம், உண்மையான ஜெபம், இயேசுவை நோக்கி பார்க்கிற ஜெபம். உண்மையான ஜெபம் ஜெபிக்கிறவர்களுக்கு தெரியும், அது கொஞ்ச நேரம் பண்ணாலும் ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அல்லேலூயா. சோ பாருங்க, அவன் பண்ணா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா அந்த அரண்மனையின் முற்றத்திற்கு போகிறதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும் உண்டாகிறது. திரும்பவும் உண்டாக்கி சொல்றாரு, ஸ்தோத்திரம் நீ போய் அவங்ககிட்ட சொல்லு, நான் உயிரோட வைக்க போறேன். அவன் 3ஆம் நாளிலே தேவனுடைய ஆலயத்துல வந்து நிற்பான். அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, அவரை நோக்கி பாரு, அவரை நோக்கி கூப்பிடு, உனக்கு சுகம் நிச்சயம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம். அடுத்ததாக மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசியுங்கள். அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பாருங்க, விசுவாசம். ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா விசுவாசம். விசுவாசிக்கிறவன் தான் நோக்கி பார்ப்பான், விசுவாசிக்கிறவன் தான் கூப்பிடுவான், விசுவாசிக்கிறவன் தான் ஜெபிச்சுக்குவான். பாருங்க, விசுவாசம் வேண்டும். ஆனா இங்க கவனிங்க, இந்த தகப்பனுக்குள்ள விசுவாசம் இருந்தது, ஆனால் முழுமையா இல்லை. ஏன்னா அவர் ஜெபம் பண்ண தான் கூட்டு வராரு, அவர் சீஷர்களிடத்துல எல்லாம் ஜெபம் பண்ணினார், ஆனாலும் சுகம் கிடைக்கல. அல்லேலூயா. சுகம் கிடைக்கல, சுகம் கிடைக்கல. ஆனாலும் கூட ஸ்தோத்திரம் அவர் இயேசுவின் இடத்துல கடைசியாய் கொண்டு வரார். அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? சீஷர்களிடத்தெல்லாம் கூட்டு போன ஆண்டவரே, எங்கேயுமே என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கல, உங்களால எதனா செய்ய முடிஞ்சா செய்யுங்க. ஆண்டு சொன்னாரு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைய காண்பாய். அவன் சொல்றான் அழுகையோடு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்பா, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும், சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாரும் முழுமையா விசுவாசிக்கிறோன்னா கேள்விதான். அவன் எங்க தான் வந்தான்? இயேசுகிட்ட தான் வந்தான். சில பேர் சர்ச்சுக்கு புதுசா வரும்போது ஜெபம் பண்றதுக்கு வருவாங்க. நான் சொல்லுவேன், நீங்க இயேசுவை நம்புங்க, அவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். அவங்க சொல்லுவாங்க, நம்மளதுனால தான் பாஸ்டர் வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது? இன்னைக்கு நீங்களும் நானும் நம்புறோம். எந்த அளவுக்கு நம்புறோம்? டெம்பரவரியா சுகம் கொடுக்கிறவர்னு நம்புறோமா? அந்த நம்பிக்கையின்படி தான் உங்களுக்கு நடக்கும்.
என் ஆண்டவர் நிரந்தர சுகத்தை தருவார்னு நம்புறவங்களுக்கு நிரந்தர சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். தேடியும் காணாதிருப்பாய். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ இப்போ சீஷர்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி, இது நம்ம ஜெபம் பண்ணும் போது சரியாகலையே, ஏன் ஆச்சு? அப்போ ஆண்டு சொன்னாரு, உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி சில ஜாதி பிசாசுகளை விரட்ட முடியாது. அப்போ நம்ம சுகம் பெறணும்னா உபவாசித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. விசுவாசித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. சில வியாதிகளுக்கு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். சில பேர் சொல்லுவாங்க, சில கிறிஸ்துவங்க சொல்றாங்க, ஒரு நல்ல கிறிஸ்துவன் வியாதியிலே மருந்து எடுக்கவே கூடாது. ஆமென். ஒரு நல்ல கிறிஸ்துவன் வியாதிக்கு மருந்து எடுக்கவே கூடாது. ஆனா எசேக்கியா வியாதிப்பட்ட போது ஆண்டவர் சொன்னாரு, அவனுடைய வியாதியின் மேல, அந்த முதுகு பிளவை நோயின் மேல அத்தி பழத்தின் அடைய என்ன பண்ண போடுனர். இது ஒரு மருந்து தானா? ஆமாவா இல்லையா? இப்போ மருந்து எடுக்க வேண்டியதற்கு எடுக்கணும். சில வியாதிக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் சுகமாவ அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. ஆப்ரேஷனே பண்ணாம தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கிறது நல்லது தான், தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்துல ஆப்ரேஷன் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆலோசனைக்காக ஜெபிச்சு நாம் கடந்து போகணும். டாக்டர் ஆப்ரேஷனே பண்ணாலும் டாக்டர் கையில் இல்லை நம்ம ஜீவன். அல்லேலூயா. அதை சரியா உணர்ந்து கொள்ளணும். நம்ம நிறைய பேர் டாக்டர் சுகமாக்கிட்டாங்க, இந்த டாக்டர் கிட்ட போனா சரியாயிடுச்சு. இல்லை, எந்த டாக்டர் கிட்ட போனாலும் பரம டாக்டர் தான் நம்மளை சுகமாக்கணும். அல்லேலூயா. அதை எப்போதும் நம்ம மறக்கக்கூடாது. சில பேர் வியாதியில மருந்தே எடுக்காம கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மரித்தும் போகிறார்கள். அல்லேலூயா. அதனால தேவனுடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடக்க உங்களை கவனமாய் ஒப்பு கொடுங்கள். ஆமென். ஆகவே விசுவாசம் மிக மிக அவசியமான ஒன்று. ஆனா அதை குலைக்கும்படி அவிசுவாசம் உள்ள வரும். உன்னாலெல்லாம் முடியாது, உனக்கெல்லாம் ஏசு சுகம் கொடுக்க மாட்டார், நீ செஞ்ச அக்கிரமம் கொஞ்சம் செஞ்சமா அப்படிலாம் உனக்குள்ள வரும். எதையும் கவலைப்படாதீங்க. தேவனுக்கு முன்னாடி உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்யணும். சங்கீதம் 103:3 சொன்ன இல்லையா, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். உனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய அக்கிரமம் என்ன, உன்னுடைய மீறுதல் என்ன, உன்னுடைய பாவம் என்ன, உன்னுடைய பொல்லாப்பு என்னன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை வரட்டு கௌரவத்துக்காக அதை யாருக்கும் தெரியல நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு தெரியும். நீ மனுஷங்கிட்ட சொல்ல தேவையில்லை. யார்கிட்ட சொல்ல போறீங்க? முட்டியை போடுங்க, முழங்கால படியிடுங்க, வீட்டில் ஒரு இடத்த எடுங்க, ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு அர்ப்பணிங்க. இயேசு உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் போது அதை மன்னித்து உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 11 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய பந்தியில தன்னை தானே நிதானித்து அறிந்து ஆராய்ந்து பார்க்காம அதுல பங்கு பெற்றால் அவன் குற்றமுள்ளவனாய் இருக்கிறான், அவனுக்கு வியாதி வரும். இதுவும் நம்ம சேர்த்துக்கணும். அதுல வியாதி வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னதுங்க? தன் பாவத்தை உண்மையா அறிக்கையிடாம திருவிருந்துல பங்கு பெறுவது கூட வியாதியை கொண்டு வரும். தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாமல் திருவிருந்திலே பங்கு பெறுவது கூட வியாதியை கொண்டு வரும். வேதம் இன்னொன்னு எச்சரிக்கிறது, அது மரணத்தை கூட கொண்டு வரும். ஆகினாலே நாம் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து தேவ காரியத்துல பயபக்தியோட, விளையாட்டா இல்லை, ஏனோ தானோன்னு இல்லை, பயபக்தியோடு கூட பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 5:16 சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமாக விரும்பினால் ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் அறிக்கை செய்து நீங்கள் மன்னிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். நீங்க யாருக்கெல்லாம் இன்னும் சுகம் கிடைக்கலோ இதையெல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும். அல்லேலூயா. இதையெல்லாம் நீங்க செய்யணும். நீங்க யாரையாச்சும் மன்னிக்காம இருக்கிறீங்கன்னா இந்த ஆராதனையிலே சொல்லுங்க, இயேசுவே இந்த சகோதரனை, இந்த சகோதரியை, இந்த நபரை நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு சுகம் கிடைச்சிடும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? சொன்னா கிடைக்கும். வாசிங்க வாசிங்க.
நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது, மிகவும் பலமுள்ளதா இருக்கிறது. ஆகவே அந்த ஜெபத்திற்கான பதிலை கொடுப்பார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும் அதே பகுதியில விசுவாசம் உள்ள ஜெபம் சுகத்தை கொண்டு வரும். அதே பகுதியில 14-15 பாத்தீங்கன்னா, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் எண்ணெயை பூசி அவனுக்காக கைகளை வைத்து ஜெபிப்பார்களாக எழுதப்பட்டிருக்கும். மூப்பர்கள் என்றால் பாஸ்டரை தான் குறிக்கிறது. ஆக ஸ்தோத்திரம், சபையிலே வியாதிப்படும் பொழுது தேவ மனிதர்களை அழைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எண்ணெய் பூசி சில பேருக்கு ஜெபிக்கிறோம். ஆமா தானே? சோ அது தவறு கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும்னு கிடையாது. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினாலே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சோ ஆகவே எண்ணெயை பூசி ஜெபிக்கும் பொழுது அற்புத சுகம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆக உங்களால் சில பலவீனங்களிலிருந்து விடுபடுவதற்கு தேவ மனிதர்களை கூப்பிட்டு ஜெபிப்பது நல்லது. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால நாமளே ஜெபிக்கலாம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வது நல்லதா இருக்கும். ஆமென். சரி, அடுத்ததாக மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். பாருங்க, வல்லமை. ஆண்டவர் எதனால சுகம் கொடுக்கிறார்? அடுத்தது வல்லமை புறப்படுது. இந்த வல்லமை எப்படி புறப்பட்டது? இந்த ஸ்திரீ விசுவாசித்தா, நான் அவருடைய ஆடையின் ஓரத்தை தொடுவேன். இப்ப நீங்களும் தீர்மானம் எடுங்க, நான் சர்ச்சுக்கு வருவேன், நான் இந்த ஊழியத்துல பங்கு பெறுவேன், நான் இந்த ஊழியத்தை தாங்குவேன், இந்த ஊழியத்தை செய்வேன். ஏதோ ஒரு தீர்மானத்தை எடுத்து கர்த்தருக்காக அந்த தீர்மானத்திலே உறுதியா இருங்க. ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நான் நல்ல வார்த்தை தான் பேசுவேன், பக்தி விருத்திக்கு ஏதுவானதா பேசணும் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அந்த தீர்மானத்தில் எப்படி இருங்க? உறுதியா இருங்க. நீங்க ஆவிக்குரிய தீர்மானத்தில் உறுதியா இருந்தாலே கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பாருங்க, ஆவியானவர் எங்கேயோ எங்க விடுதலை உண்டு. அப்ப பரிசுத்த ஆவியை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஆவியானுடைய பிரசன்னம் ஒரு மனிதனுடைய சரீரத்திலே வரும் என்றால் அவனுடைய சரீரத்தின் எல்லா அவயங்களிலும் ஒரு மகிமையான விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஸோ ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் சபையில் அசைவாடும் பொழுது கண்ணை திறந்து பார்க்காதீங்க, மற்றவங்கள வேடிக்கை பார்க்காதீங்க. நீங்களும் ஆண்டருக்கு நோக்கி ஆண்டரை என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. இல்லை வீட்டிலே கூட ஆண்டருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். அந்த வல்லமை வரும் பொழுது உங்கள் வியாதி ஓடி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகமாக்குகிறார். சோ வேத வசனத்தை வாசித்து வாசித்து சுகம் பெற்றவர்கள் உண்டு. நம்ம எல்லாரும் சொல்வதுதான் 91வது சங்கீதம் நமக்கு பாதுகாப்பின் சங்கீதம், நம்மை சுகப்படுத்துகிற சங்கீதம். அந்த வேத வார்த்தைகளை வாசித்து 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 அந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை வாசிங்க. பலவீனப்படும் போது எடுத்து வேதத்தை வாசிங்க. அந்த வேத வசனத்தை அறிக்கை செய்யுங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க. அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. யாத்திராகமம் 23:25வது வசனம். தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அவரை நீங்க சேவிக்கணும். கர்த்தரையே அப்படின்னு என்ன அர்த்தம்னா கர்த்தரை மட்டும்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல பலதரப்பட்ட மனிதர்களையும் பலதரப்பட்ட பொருட்களையும் பலதரப்பட்ட பதவிகளையும் கொண்டு வந்து வச்சிடுறோம். அதுதான் நமக்கு பிரச்சனை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவரையே சேவிப்பா என்றால் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராம், உன் அப்பத்தையும் ஆசீர்வதிப்பாராம். தண்ணியும் அப்பமும் நல்லா இருந்தாலே உடம்பு நல்லாயிடும் போல. அல்லேலூயா. உன் வியாதியை உன்னிலிருந்து யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் இல்லால் கர்த்தரையே வேற ஒன்றையும் அல்ல. அதிலே நாம் தெளிவாயிருந்தாலே நமக்கு சுகம் கிடைச்சிருமா? அல்லேலூயா, ஆமென்.
கடைசியாக நாம் பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், தேவன் நம்மை சுகமாக்க அவர் விரும்புகிறார். எப்படியெல்லாம் சுகம் கிடைக்கிறது என்று சொல்லி ஒவ்வொன்றாய் நாம் பார்ப்பதற்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம், அவரை உண்மையாய் கூப்பிடுகிறார். வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலிகளை இட்டு அவரை ஆபத்து காலத்தில் கூப்பிடுகிற எந்த மனிதனையும் அவர் விடுதலை பண்ணுகிறார். சங்கீதம் 50 போட்டிருக்குது இல்லைங்களா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை. அதுக்கு முந்தின வசனம் இருக்கிறது, அவரை ஸ்தோத்திர பலியிட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது நீங்க ஒரே ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதுமா, உங்களுக்கு அந்த ஆபத்திலிருந்து விடுதலை உண்டாகிடுமா. அதை மட்டும் வாசி முடிச்சிடலாமா? ஸோ வாசிங்க, சங்கீதம் 50:14-13 பாருங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆண்டவர் எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருங்க. வியாதி வரும்போது மட்டும் இல்ல, பிரச்சனை வரும்போது மட்டும் இல்ல, எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரச்சனை வியாதி உன்னை அணுகும் போது ஒரே ஒரு குரலை கூப்பிட்டா போதும், உனக்கு விடுதலை. ஆனா மனுஷங்க பெரும்பாலும் என்ன செய்யறாங்கன்னா, வியாதி வரும்போது தான் கூப்பிடுறாங்க, பிரச்சனை வரும்போது தான் கூப்பிடுறாங்க. அப்போ இல்லைங்க, அதுக்கு முன்னாடி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரச்சனை வரும்போது கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு தீவிரமாய் வந்து உதவி செய்வார்.